குட் மார்னிங். குட் மார்னிங். அம்மா எப்படி இருக்காங்க? நான் கூட வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். நல்லா இருக்காங்க. இந்தாங்க. என்ன? என்னோட போட்டோஸ். எதுக்கு? நீங்க தானே சொன்னீங்க நடிக்கணும்னா எல்லா கம்பெனிஸ்க்கும் போட்டோஸ் தரணும்னு. ஓகே ஓகே. இதையே வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான். இல்ல இல்ல ஒன்று போதும். தேங்க்ஸ். இது இங்க யாருக்கும் தெரிய வேணாம். தெரியாது. பை. லவ் கன்ஃபர்ம்ட். அக்கா இங்க வாமா. பெத்த பிள்ளை மாதிரி நல்லா பாத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றிமா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாங்க இன்னைக்கு ஊருக்கு போறோம். அதனால நேர்ல உங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறேன். பரவாயில்ல. டேய் நீ நேரா போய் பாப்பா வீட்டுக்கு ஒரு இன்விடேஷன் வச்சுட்டு ஊருக்கு வர. சரியா? ஓகே. ரொம்ப சந்தோஷமா. கண்டிப்பா வந்துரு. ஆமா. அந்த பில்லை கட்டிட்டு வந்துடலாம். நான் வரேம்மா. பாத்து போமா. ஹாய்டா. மாப்பிள்ள டிக்கெட் சொல்லிடுறா. சரி மாமா. எப்படி இருக்க பாக்கியம்? நல்லா இருக்கேன்டா செல்லம். அப்புறம் வேற என்னென்ன நடந்துச்சு? நம்ம மாமா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க. என்னடா சொல்றா? ஆமாக்கா, மாப்பிள்ள இங்க ஒரு நர்ஸ் பொண்ணை லவ் பண்றான் போல இருக்கு. ஒண்ணு பாக்கிறதுக்கு லட்சணமா தான் இருக்கு. பேசி முடிச்சிடுவோம். ஐயோ, அதனால தான்டா அவன் நம்மகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தலை இப்படி இப்படி சொரிஞ்சுக்கிட்டு திரியறானா. கூப்பிட்டு வாடா அவனை. அவசரப்படாதக்கா, முதல்ல அந்த பொண்ணு வீட்டுல சம்மதம் வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம மாமாவை சரி கட்டணும். ஐயோ, அவரு சரி வர மாட்டாரா. ஏதாவது ஒரு குத்தத்தை சொல்லிட்டே இருப்பாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. அக்கா ரொம்ப யோசிக்காத. சினிமாக்காரனுக்கு எவனும் பொண்ணு தர மாட்டான் பாத்துக்க. ஐயோ சரிடா, எனக்கு அவர் தங்கச்சி ரத்னா அந்த பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதே மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம். போய் கூப்பிட்டு வாடா அவளை. ஓகேக்கா. அத்தை எப்படி இருக்காங்க? பேர் என்னம்மா? காவ்யா. நல்ல பேரு. என்ன யாருன்னு தெரியுதா? உமாவோட அம்மா. நானே வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். சரிம்மா. காவியா நல்ல பேரு. இந்த பார், இந்த காலத்து பொண்ணுங்க இப்படி இருக்கலாமா? மனசுக்குள்ள இருக்கிறத டக்கு டக்குன்னு சொல்லிடணுமா, அப்பதானே எல்லாருக்கும் தெரியும். என்னடா அக்கா சட்டுப்புட்டுன்னு பேசி விஷயத்துக்கு வா. அதான் சொல்ல போறேன்ல. ஏமா நீ வந்து என் பையன் உன் மேல ரொம்ப ஆசை வச்சிருக்கான்னு இப்ப என் தம்பி சொல்றப்பதான் எனக்கு தெரியும். அதுதான் உடனே உன்னை கூப்பிட்டு பேசலாம்னு நினைச்சேன். என்ன? அதான் மனசு கண்ணிலே தெரியுது. பேசி முடிச்சிட வேண்டியதுதான். சரி, சின்ன பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வந்து உங்க 2 பேர் கல்யாணத்தை பேசி முடிப்போம். என்ன சரியா? சம்மதமா? சம்மதம் வாய திறந்து சொல்லுமா, அத்தை கேக்குறாங்கல்ல. சம்மதம்மா. ஐயோ, வந்துட்டா. மூக்குல வேர்த்துச்சு பாரு. மாம்ஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நைட்டு போறீங்க. சரிடா. என்ன உமா, தங்கச்சி கல்யாணமா சொல்லவே இல்ல? அவன் என்னமா சொல்றது? நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ கிளம்பி வா. சரிம்மா, நீங்க உடம்பு பாத்துக்குங்க. நான் கிளம்புறேன். என்ன ஒரு படிவுக்கா. அன்பிலீவபிள். நான் வரேன். அம்மா, உமாவும் நானும் லவ் பண்றோம். என்ன விளையாடுறியா? இல்லம்மா, சீரியஸா தான் சொல்றேன். என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியல. இல்ல, நானே அப்பாட்ட பேசலாம்னு இருக்கேன். என்னம்மா இதெல்லாம்? இல்லப்பா, நான் தெளிவா தான் இருக்கேன். எல்லாம் சரியா வரும். ஹை வா. நெடி வீட்ல யாரும் இல்லையா? இன்விடேஷன். பத்திரிகை வரைக்கும் போயாச்சா? ஆமா சார், இந்த ஃப்ரைடே கல்யாணம். என்ன திமிர் பாத்தீங்களா? இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். ஐயோ அம்மா, மேரேஜ் உமாவோட தங்கச்சிக்கு. சாரி உமா, சொல்லிட்டேன். என்ன சொன்ன? நீயும் நானும் லவ் பண்றத. அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சு? இவங்க அப்பா கிட்ட பேசி எப்படி சரி பண்ணிட்டேன். தங்கச்சி கல்யாணம் முடிட்டோம் பாக்குறேன்னு சொல்லியிருக்கேன். சூப்பரா அம்மா. அம்மா அப்படிதான், அவங்கள நான் ஈஸியா என் வழிக்கு கொண்டு வந்துடுவேன். என் சைடு ஓகேப்பா. பஸ் கிளம்புறது ஏறி சார். 10 மணிக்கு பஸ் எல்லாத்தையும் கூட்டு வந்துரு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போட. வரட்டுமா? பாய். டேக் கேர் அம்மா. சரண்யா, காலைல நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். லியோ நீங்க எப்படி? நானும் ஜனனி வந்துடுறோம். சரி. பிரசாந்த் வரல? அவனை கூப்பிட்டோம், ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கான், வர முடியாதுன்னு சொல்லிட்டான். லீவ்ல தானே வந்திருக்காரு. அப்புறம் என்ன ஒர்க்? நம்மளுக்குலாம் ஒர்க் இல்லையா? நீ ஃபோன் பண்ணு, நான் பேசுறேன். பண்ணு
இவ விட மாட்டா போலியே. சரண், சொல்லுங்க. எங்க இருக்க? நாளைக்கு என் ஹனியோட பிறந்த நாள், அதனால கேக் ஆர்டர் பண்ண வந்திருக்கோம். ஓ பிரசாந்த் ஓகே. லியோ உங்ககிட்ட பேசணுமா? கொடுக்குறேன். ஹலோ பிரசாந்த், உமாவோட சிஸ்டர் மேரேஜ்க்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்களாமே. மேரேஜா? ஓ அதுவே மறந்துட்டீங்களா? சார் ரொம்ப பிஸி மாதிரி காட்டிக்காதீங்க. நம்ம எல்லாரும் மேரேஜ்க்கு போறோம். நீங்க வரலனா நாங்க வீடு தேடி வருவோம். ஓகே 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 ஓகே. பை. சார் சார், கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாளைக்கு வரமாட்டேன் சார். பரவாயில்ல சார், சினிமா தானே, பரவாயில்ல, நான் இல்லை. தேங்க்யூ மேம். வைங்க சார். இவனுங்க வேற நேரம் கிட்ட நேரத்தில். யார் அந்த சரண்? சரண் மேனேஜர், சங்கர் சார் ஆஃபீஸ்ல இருந்து. நாளைக்கே ஷூட்டிங்கா? ஷூட்டிங்கா? ஏதோ மேரேஜ்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. மேரேஜ் அது வந்து கல்யாண சீனு. நான் தான் மாப்பிள்ளையா, ஹீரோவா இருந்தாலுமே முடியாதுன்ட்டேன். ஏண்டா? ஹனி, என்ன மறந்துட்டியா? இது என்ன, நாளைக்கு உனக்கு பிறந்த நாள். இது முக்கியமா அது முக்கியமா? இந்த கெட்டப் சேஞ்ச் பண்ணதே இதுக்காக தான். இவ்வளவு பண்ணிட்ட, இப்போ போக மாட்டேனா எப்படி? நீ முதல்ல ஷூட்டிங் கிளம்பு. அண்ணா, அல்ல கேண்டில் வச்சிட்டீங்களா? வச்சாச்சு மேடம். போலாம், ஆனா உங்க அண்ணன் ஏதாவது நினைச்சிட்டாரு. அண்ணன் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு ஷூட்டிங்க்கு. அண்ணா அதை பேக் பண்ணுங்கண்ணா. ஓகே மேடம். நல்ல வேலைங்க, நீங்க கூப்பிட்டீங்க, அதனால தப்பிச்சேன். ஏங்க சொல்லி வாய முள்ள கால் பண்ணிட்டா பாருங்க. இவ்வளோ டேய் எடுத்து பேசுடா. அனி, நான் ஷார்ட்ல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். பை 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 பை. ஏமாத்திட்ட பாத்தீங்களா? என்ன ஏமாத்திரியா? சொல்லுமா. டேய் வண்டி திருப்படா. டேய் இது யுத்தம்டா, யுத்தம். உங்க கதையை முடிக்காம இந்த கதை முடியாது. நீங்க எத்தனை பேர்னாலும் வாங்கடா, அத்தனை பேரையும் புதைக்கிறதுக்கு இந்த மண்ணுல இடம் இருக்கு. வாங்கடா டேய், வாங்கடா. அப்படியே பேன் பண்ணா என்ன எருமை மாடுகள்லாம் வருது. எங்கடா வெற்றி? ஊருக்கு போயிருக்கான். எந்த ஊருக்குடா? பட்டி வீரன் பட்டி. எதுக்குடா? கல்யாணம். நேது கல்யாணமா? போறேன்டா, போறேன். டேய் எறா வண்டியா.